ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆர்டர் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டரை பேக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்குது, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நிறைய பெண்கள் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாவும் இருக்கும், நிறைய ஆர்வமும் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பணமும் இருக்கும். ஆனால் சுற்றி உள்ள சில பேர்னால அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அந்த தயக்கத்தோடையே அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதிகமாக நிறைய வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே ஒரு சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம வந்து வெளியிலே போகாமல் வீட்டில் இருந்தே நம்ம சேல் பண்ணி அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் தான். சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஆசை, அது ஒரு கனவு மாதிரி. நம்மளை இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்மளோட செலவை நம்ம பார்த்துக்கணும். முக்கால்வாசி அதிகமாக அந்த ஆசைகள் வர்றது, அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கும் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஆசைகள் வந்து வரும். அந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு அதை செய்ய முடியாததுக்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள சுற்றி உள்ளவங்க தான். ஸோ நம்மளை சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் தான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போகிறது. ஸோ நிறைய பேருக்கு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், ஸோ ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, பணம் சப்போர்ட் இருக்கும், ஸோ இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இதை நம்மளை கிண்டல் செஞ்சுருவாங்களோ, நம்ம ஏதாவது கேலி பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள். அதே மாதிரி நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் ஒப்பீனியன் கேட்டால் கூட அதை தான் சொல்லுவாங்க, இது உனக்கு தேவையா, இது எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வந்து வரும். வந்து நம்மளோட ரிலேட்டிவே நம்ம சொன்னோம் அப்படின்னா பாதி பேர் வந்து நல்லா பண்ணுறமா பண்ணுமா, ஸோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் எதுக்கு நீ இது பண்ணுற, அதெல்லாம் சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. ஸோ நம்மளால் முடியும் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம நம்பினா கண்டிப்பாக அதில் ஜெயிக்கலாம். ஒரு தொழில் உங்களுக்கு செய்யணும், உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து காட்டலாம். ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ எல்லாருமே மோட்டிவேட் பண்ணால் நமக்கு ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். இதே டிமோட்டிவேட் சில பேர் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக இவங்களுக்காண்டியாவது நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது வருது. இதை ஏன் வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்ணுறது, உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒரு சிலருக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, நிறைய பசங்க வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இதில் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பசங்க வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து பிஸ்னஸ் ஏதாவது நம்ம பண்ணலாம், வீட்டில் நம்ம மட்டும் தானே சும்மா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து ஏதாவது சுற்றி உள்ளவங்க சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய அது ஒரு தயக்கத்திலேயே நிறைய பேர் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு நம்ம ஒரு சின்னதாக நம்ம ஒரு மோட்டிவேட் வீடியோ போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன். இப்போ உள்ள காலத்தில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதீங்க. உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. உங்களை பற்றி நீங்கள் தான் கரெக்டாக யோசிக்க முடியும். நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. நமக்கு எது தேவையோ, நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு நம்ம மனசை போட்டோம் நம்ம மைண்டில் ஏற்றி அதை குழப்பிக்கக்கூடாது.
இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்டின்னா, நம்மகிட்ட கஸ்டமர் வாங்குற மெட்டீரியல வச்சுட்டு இந்த மாரி தயக்கத்தில நெறைய பேர் சேல் பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற ரீசன் மெயினா இந்த மாரி ரீசன் தான். ஸோ எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் வச்சா ஒரு மாதிரியா இருக்கு. Instagramல போடுவோம் அப்டின்னா, சரி யாராவது ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அதனாலயே நான் பண்றதுக்கு நான் வாங்கிட்டேன் ஆர்வத்தில. ஆனா என்னால எப்படி சேல் பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரியா இருக்கு சிஸ்டர் அப்படி. ஸோ அப்படின்னு அவங்க சொல்ற ரீசன் வந்து மெயினா தான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் அப்படி மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க, மத்தவங்கள பத்தி கேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். மத்தவங்க அப்படிங்கிறபோது நான் வந்து நம்மள சுத்தி உள்ளவங்கள தான் சொன்னேன். ஸோ நம்மளோட மெயின் ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலிய நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ நம்மளோட ஃபேமிலியோட ஒப்பீனியன் நமக்கு ரொம்பவே முக்கியம். சப்போர்ட்டும் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்மளோட ஃபேமிலி அப்படிங்கிறபோது நம்மளோட அம்மா, அப்பா, ஸோ நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட மாமியார், மாமனார் இந்த மாதிரி நம்மளோட முக்கியமான நம்ம உறவுகளோட சப்போர்ட் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அப்பா, அம்மாவோட சப்போர்ட் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அப்பா, அம்மாவோட பர்மிஷனும் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா, ஹஸ்பண்ட், மாமியார், மாமனாரோட சப்போர்ட்டும் முக்கியம். அவங்களோட பர்மிஷனும் நமக்கு முக்கியம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னோட புகுந்த வீட்ல எனக்கு ரொம்பவே சப்போர்ட். ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில மெயினா என்னோட ஹஸ்பண்டும், என்னோட மாமியாரும் தான். ஸோ "உனக்கு என்ன விருப்பமோ அத நீ செய்ய" அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரீடம் குடுத்தாங்க. ஸோ நான் ஆசைப்பட்டத என்ன செய்ய விட்டாங்க. ஸோ அதனால தான் என்னால செய்ய முடிஞ்சுச்சு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனலா இருக்கட்டும், நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸா இருக்கட்டும், எல்லாமே ஸோ அவங்களோட சப்போர்ட்ல தான். ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க என்னை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ என்னால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது. ஸோ ஆரம்பத்திலே உன்னால் செய்ய முடியும், செய்ய அப்படின்னு தைரியம் கொடுத்தனால தான் ஸோ என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எதிர்பார்த்தது என்னோட ஃபேமிலியை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த சப்போர்ட் எனக்கு கிடைச்சிச்சு. நான் மற்றவங்கள பற்றி கேர் பண்ணவே இல்லை. ஸோ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதனால என்னை பேசாமல் இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு தெரியாமல் 1000 பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க. மற்றவங்க பேசுகிறத பற்றி நம்ம கேர் பண்ணவே கூடாது. நமக்கு தேவையானதை நம்ம தான் நிறைவேற்றிக்கணும். உங்களுக்கும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோட தைரியமாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து காட்டுங்க. நம்ம பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கான தேவையான மெட்டீரியல்ஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.